இந்த கோயிலுக்கு மறுபிறவி இல்லாதவங்க மட்டும்தான் வர முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? உண்மைதாங்க. இங்கே இருக்க மூலவர் பேர் விஸ்வநாத சுவாமி, அம்பாள் பேர் வேதாந்த நாயகி. இங்கே இருக்க நவகிரகத்தில் சூரியன் 365 நாளும் சுவாமியை பூஜிக்கிறதா ஐதீகம். இந்த கோயிலில் விசேஷம் என்னென்னா, பிரதோஷம் அன்னைக்கு மாலை 4 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் சூரிய மண்டல நுழைவாசல் திறந்திருக்கும். அன்றைக்கி அந்த வாசல் வழியாக வர்றவங்களுக்கு 21 தலைமுறை சாபமும் பித்ருதோஷமும் நீங்கிடும். அதே மாதிரி மாசி மகம் அன்னைக்கு காலைல 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இந்த நுழைவாசல் திறந்திருக்கும். அன்றைக்கி அந்த வாசல் வழியாக வர்றவங்களுக்கு 21 தலைமுறைக்கு செல்வந்தராக வாழ்வாங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு சாயங்காலம் 4 மணிலேருந்து மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் அந்த நுழைவாசல் திறந்திருக்கும். அந்த நாளில் அந்த வாசல் வழியாக வர்றவங்களுக்கு 16 விதமான செல்வங்களும் கிடச்சி பல்லாண்டு வாழ்வாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அது மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்க தட்சிணாமூர்த்தி நந்தியை வாகனமாக கொண்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிவனுக்கு ருத்ராட்சத்தில் கவசம் சாத்துறது இந்த கோயிலில் மட்டும்தாங்க. இந்த கோயிலோட தலைவிருச்சம் வில்வமரம் தான். இதில் விசேஷமான விஷயம் என்னென்னா, 2010 இந்த மரத்தில் இருக்க வில்வேலையை பறிச்சுட்டு வந்து ஒரு நாகம் சிவனுக்கு நேரடியாகவே பூஜை பண்ணியிருக்கு. இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கும்பகோணம் பக்கத்தில் இருக்க தேப்பெருமான் நல்லூங்கிற ஊரில் தாங்க இருக்குது. இதே மாதிரி கோயில் தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். யாருக்கு மறுபிறவி இல்லையோ, மறுபிறவி இல்லாதவர்கள் தான் இந்த சிவனை வந்து தரிசனம் பண்ணலாம். சுவாமிக்கு ருத்ராட்சம் தான் அர்ச்சனை. இந்த கோயிலில் அது ஒரு விசேஷம். எந்த கோயிலையும் கிடையாது அந்த மாதிரி. இந்த கோயிலில் ருத்ராட்சம் தான் அர்ச்சனை பண்ணுவாள்.